வணக்கம். ஆன்மீக அலை சேனல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மெய்யன்பர்களுக்கும் ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். கூடுதலாக வசந்த நவராத்திரியினுடைய 9வது நாள் நிறைவு பூஜையினுடைய நல்வாழ்த்துக்களும். இந்த வசந்த நவராத்திரி மற்றும் ஸ்ரீராம நவமி எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் தரக்கூடியதாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வசந்த நவராத்திரியினுடைய 9வது நாள் ஸ்ரீராம நவமியோடு இணைந்து தான் வரும். நவராத்திரி பூஜைகளை முதலாக தொடங்கி செய்தது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தான். அவர் தன்னுடைய மனைவி சீதாவை பிரிஞ்சு வாடக்கூடிய நிலையில் அவருடைய குருமார்கள் எல்லாம் அவருக்கு சொன்ன உபாயம், தேவி உபாசனை செஞ்சால் உன்னுடைய மனைவி இருக்கக்கூடிய இடத்தை நீ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னதன் பேரில் தான் அவர் நவராத்திரி பூஜைகளை தொடங்கி செஞ்சிருக்காரு. 9 இரவுகள் அவர் அந்த பூஜையை சிறப்பாக செஞ்சதன் விளைவாக சீதா பிராட்டி இருக்கக்கூடிய இடம் அவரால் கண்டுபிடிக்க முடிச்சுது அப்படின்னு புராண கதைகளில் சொல்லுவாங்க. அதனால் நவராத்திரி பிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்ரீராம நவமி மிக மிக விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. இன்னைக்கு ஸ்ரீராம நவமி பூஜையும் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடந்திருக்கு. அதே மாதிரி வசந்த நவராத்திரியினுடைய 9வது நாள் நிறைவு பூஜையும் நடந்திருக்கு. வசந்த நவராத்திரியில் நம்ம லலிதாம்பிகையினுடைய ஒவ்வொரு திருநாமமும் அதனுடைய விளக்கத்தையும் பார்த்துட்டே வர்றோம். இதுவரைக்கும் 11 திருநாமங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஓம் ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராஜ்ஞி, ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, சிதக்னி குண்ட சம்பூதா, தேவ காரிய சமுத்யதா, உத்யத் பானு சகசிராபா, சதுர்பாகு சமன்விதா, ராகஸ்வரூப பாசாட்டியா, குரோதா காராங்குசோச்வலா, மனோரூபேஷு கோதண்டா, பஞ்ச தன்மாத்திர சாயகா. 11 நாமாவளி பார்த்துருக்கோம். இன்னைக்கு பார்க்க வேண்டிய நாமாவளி நிஜாரூண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அகிலம் எங்கும், அகிலம்னு சொல்லும்போது அது பூமியை மட்டும் குறிக்காம பிரபஞ்சம் முழுவதும் செந்நிற மேனியாக நிறைந்திருக்கக்கூடியவளே அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக இருக்கு. அதாவது சத்தியமான நிதர்சனமான சிவப்பு நிறத்தோடு இந்த பிரம்மாண்டம் முழுவதும், பிரம்மாண்ட கோடி நாயகி அப்படின்னு நம்ம அம்பாளை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற, எந்த இடமும் பாக்கி இல்லாமல் நீக்கமற நிறைந்திருக்கக்கூடியவளே. அதுவும் எந்த கலரில் அப்படின்னா சிவப்பு நிறத்தவளாக நிறைந்திருக்கக்கூடியவளே அப்படிங்கிறது தான். இந்த பிரம்மாண்ட மண்டலம் பூராவும் செந்நிற மேனியோடு நிறைந்திருக்கக்கூடியவளே அப்படிங்கிறது தான் இந்த திருநாமத்திற்குரிய பொருளாக இருக்குது. நான் நேத்திக்கு பதிவு 4 திருநாமங்கள் சொன்னதுனால அது ரொம்பவே பெருசாக போயிடுச்சு. இன்ஃபேக்ட் நானே அதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணேன். என் பையன் வேற அவன் கேமராவை பிடிச்சி ரொம்ப நேரம் 20 மினிட்ஸ் நான் பேசிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ண பிறகு கூட அது ஒரு லாங் வீடியோவாக போயிடுச்சு. அதுக்காக நான் உண்மையிலே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன அப்படின்னா, அந்த 4 திருநாமங்களையும் தெளிவாக விளக்கமாக சொல்லணுங்கிற ஒரு உந்துதல் மட்டும்தான். அதை வளர்த்தணும், வீடியோவை வளர்த்தணுங்கிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஒவ்வொரு கண்டென்ட்டும் சொல்லும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப நுட்பமான விஷயங்களை மிஸ் பண்ணிடாமல் சொல்லணுங்கிற ஒரு உந்துதல் தான். அதே மாதிரி நான் உபன்யாசம் செஞ்சோ இந்த மாதிரியான விளக்கங்கள் நிறைய சொல்லியோ பழக்கம் இல்லை. எனக்கு தெரிஞ்சதை நான் இதுவரைக்கும் நான் புத்தகங்களில் படித்து பல உரைகள்லேருந்து படித்து தெரிஞ்ச விவரங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இதுவே சமயத்தில் 2 டேக் 3 டேக்கெல்லாம் போய் தான் நான் அந்த வீடியோவை எடுக்கிறேன். அதனால் இந்த குற்றம் குறைகள் போக போக சரி வந்துடும் அப்படின்னு நான் நம்பிக்கையை தெரிவிக்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய அந்த ஃபீட்பேக் நான் மனசார ஏற்றுக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைபாடு இந்த மாதிரி ரொம்ப விலாவாரியாக பேசக்கூடிய ஒரு தன்மை. அது எப்போதுமே எல்லாருக்கும் பிடித்தமானதாக இருக்கும்னு சொல்ல முடியாது. அதை நான் ஏற்றுக்கிறேன். அதை போக போக நான் சரி பண்ணி கொண்டு வந்துடுவேன். அப்படிங்கிற வரைக்கும் அது வரைக்கும் பொறுத்தருளணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோளாக முன்வைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நவராத்திரி நிறைவானதுக்கு பிறகு நான் எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் நிச்சயமாக பதில் சொல்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப சுருக்கமாக விளக்கம் சொல்லிட்ட மாதிரி உங்களுக்கு தோணும். இது பிரபஞ்சம் முழுவதும் நீக்கமற எந்த இடத்துலையும் பாக்கியே இல்லாத அளவுக்கு நிறைந்திருக்கக்கூடிய பரபிரம்மமாக, பரம்பொருளாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கக்கூடியவள் செந்நிற மேனி கொண்டவளாக இருக்கிறாள் அப்படிங்கிறது தான் இந்த நிஜாரூண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா அப்படிங்கிறதுக்கான விளக்கம். ஸோ நம்ம இதுவரைக்கும் 12 நாமாவளி பார்த்துருக்கோம்.
9 நாட்களில் இவ்வளவு நாமாவளியை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே தான் அது கேசாதி பாத வர்ணனையாக இதுக்கு மேலே அடுத்தடுத்து லலிதா சஹஸ்ரநாமம் தொடர்ச்சியாக 1008 வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனால் நம்ம நவராத்திரியோட அதை நிறைவு பண்ணுறோம். நாளைக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் மகா ஆரத்தி நடக்க போகுது. பொதுவாக நான் நவராத்திரி பூஜைகளை 11 நாட்கள் செய்கிறேன். முதல்ல குலதெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடெல்லாம் பிள்ளையார் வழிபாடெல்லாம் செஞ்சு தொடங்கி அதுக்கப்புறம் 9 நாட்கள் நவராத்திரி பூஜைகள் நடக்கும். அப்புறம் நிறைவு நாள் விஜயதசமி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு அது பகலில் மகா ஆரத்தி எடுக்கப்பட்டு அதே மாதிரி ஒரு நம்ம ஆலங்கரைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அம்பாளுக்கு திருஷ்டி படாமல் இருக்கிறதுக்காக செய்யக்கூடிய அந்த சம்பிரதாயங்களை செஞ்சு நிறைவு பண்ணுறது தான் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில். இப்படி 11 நாட்கள் பூஜைங்கிறது பழக்கமாக நான் வச்சிட்ருக்கேன். அதே மாதிரி தான் இது வரைக்கும் இன்னியோடு சேர்த்து 10 நாட்கள் நிறைவாயிருக்கு நான் பூஜைகளை தொடங்கி. நாளைக்கு 11ஆவது நாள் மகா ஆரத்தி பூஜையும் உங்களுக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு சிவப்பு நிற மேனியோடு எந்த அம்பாள் நமக்கு அருட்கடாட்சம் புரியறதுக்காக நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தினுடைய பூஜை அறையில் காத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வசந்த நவராத்திரியினுடைய 9ஆவது நாள் கிரீடம் சூட்டி அம்பாள் அமரக்கூடிய ஒரு திவ்ய தரிசனமாக மனசில் யோசித்து, அதுவும் அன்னை மீனாட்சியை மகாராணியாக யோசித்து ஒரு கிரீடம் மீனாட்சியினுடைய கிரீடம் மாதிரி போட்டு ஒரு விபூதி பட்டை போட்டு விட்டுருக்கேன். கிரீடம் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னை லலிதாம்பிகையினுடைய ராஜ தர்பாருடைய தரிசனம் பார்க்குறீங்க. அனைத்து தேவியரும் இருக்கக்கூடிய முப்பெரும் தேவியரும் இணைந்திருக்கக்கூடிய லலிதாம்பிகை ராஜ தர்பார். அவள் அருளாலே அவள் தாள் வணங்கி இன்னைக்கு ஆப்பிளும் மாம்பழங்களும் நைவேத்தியம். பிள்ளையார் பூஜை பண்ணியிருக்கேன் அருகம்புல் சாத்தி. மகாமேருவுக்கு குங்கும அர்ச்சனை லலிதா சஹஸ்ரநாமம் படித்து நிஜாரூண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா லலிதா சஹஸ்ரநாமாவளியில் இந்த சொற்றொடருக்கு சிவப்பு நிறத்தவள் அப்படின்னு அர்த்தம். 1000 கண்கள் கொண்ட முண்டக கன்னியம்மன் சிவப்பு நிறத்தவளாக இருக்கிறதுனால இன்றைக்கி முண்டக கன்னியம்மனுக்கு சிறப்பு ஆராதனை. எலுமிச்சம்பழ மாலை, சிவப்பு வண்ணங்கள் இருக்கிற மாதிரியே மலர் மாலைகள் போட்டிருக்கேன். படிவிளக்குகள் ஏற்றப்பட்டு 2 பக்கமும் பிள்ளையார் விளக்குகளும் ஏற்றப்பட்டிருக்கு. நிஜாரூண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா உலகமெங்கும் வியாபித்திருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தவளாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தியாகிய முண்டக கன்னியம்மனுக்கு சிறப்பு ஆராதனை. மேலேயும் நிறைய படிவிளக்குகள் ஏற்றி ராஜராஜேஸ்வரியினுடைய தர்பார் பார்க்குறோம். சிம்மாசனத்தில் அருமையாக வீற்றிருந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய திவ்ய தரிசனம். வெண்கொற்ற குடை கீழே அமர்ந்திருக்கக்கூடிய திருக்காட்சி பார்க்குறோம். இன்றைக்கு மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய அம்பாள் முண்டக கன்னியம்மன் அப்படிங்கிறதுனால சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் அவங்க மட்டும்தான் என்கிட்ட இருக்காங்க. அதனால் நான் அவங்கள இன்றைக்கி சிறப்பு ஆராதனையில் எடுத்துட்ருக்கேன். வசந்த நவராத்திரி பூஜையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாரும் இன்புற்று இருக்கணும் அப்படின்னு நான் மனதார என்னுடைய அன்னை மீனாட்சியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஆயிரம் கண்ணுடையாளாக இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடியவர்களுக்கு காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய முண்டக கன்னியம்மனுக்கு சிறப்பு ஆராதனை. எலுமிச்சம்பழ மாலை, மலர் மாலைகள் எல்லாமே சிவப்பு நிறம் கலந்த மாதிரியே அணிவிக்கப்பட்டிருக்கு. ஏராளமான படிவிளக்குகள் ஏற்றப்பட்டு ஜெகஜோதியாக நிறைவாக இருக்காங்க. இன்றைக்கி ஸ்ரீராம நவமிக்காக திடீர் கோலமாக புஷ்பக விமானம் வச்சு போடணும்
அப்படின்னு ஏதோ ட்ரை பண்ணி எப்படியோ வந்திருக்கு. நடுவில் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதியிருக்கேன். புஷ்பக விமானம் போடணுன்ட்டு ஒரு முயற்சி. பரவாயில்ல, அந்தந்த தீமுக்கு பகவான் கிருபையினால், மீனாட்சி பேரருள் பெருங்கருணையினால் கொஞ்சம் நல்லாவே வருது. பானகமும் நீர்மோரும் இன்றைக்கான நைவேத்தியம். பிள்ளையார் இங்கே இருக்கார். ஆஞ்சநேயருடைய விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. ராம்லல்லா குட்டி பையனாக அழகாக இங்கே எழுந்தருளை பண்ணியிருக்காரு. நிறைய துளசி போட்டு அர்ச்சனை. ராம் பரிவார் விளக்கு சிறப்பு விளக்காக ஏற்றி வச்சுருக்கேன். முதல்ல மகாலட்சுமி தாயார், பூதேவி தாயார், பூமாதேவியுடைய அம்சமாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியுடைய தரிசனம் பார்த்துருவோம். அடுத்தது ராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம். அவர் கோதண்ட ராமனாக வில்லேந்தி இருக்கக்கூடிய அவருடைய பாத தரிசனம் பார்த்து நம்முடைய பிரார்த்தனைகள்லாம் முன்வைப்போம். அடுத்தது இளைய பெருமாளா ஆதிசேஷன் அம்சமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண பெருமாளுடைய திவ்ய தரிசனம். எப்படி ஒரு அண்ணனுக்காக சகலத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு தம்பி, ஆதிசேஷனுடைய மறு அம்சம். ஆஞ்சநேய பெருமானுடைய தரிசனம். சிரஞ்சீவி ஹனுமன் எல்லாருக்கும் தேக பலத்தை கொடுக்கணும், ஆன்ம பலத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு அற்புதமான சேவகன், சிறப்பான பக்தன் அப்படின்னு யாரையுமே நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பக்த ஆஞ்சநேயருடைய தரிசனமும் ஆயிடுச்சு. 4 பேரையும் ஒரே ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு மங்களம் உண்டாகட்டும். இப்போது மொத்தமாக புஷ்பக விமானத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீராமநவமி பூஜை எவ்வளோ சிறப்பாக அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த பூஜையினுடைய பலன்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். கணவன் மனைவி உறவு மிக சிறப்பாக பலப்படணும் அப்படின்னு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இன்னைக்கான தீம் சாரி சீதா பிராட்டி ராமபிரானுக்கு அழகாக மாலை அணிவிக்கக்கூடிய அந்த திருக்காட்சி தான் பார்க்குறீங்க. கையிலையும் வளையல்கள் ராம பரிவாரம் இருக்கிற மாதிரியும், கழுத்தில் போட்டிருக்கிற நெக்லஸும் அப்படியே, காதில் போட்டிருக்கிற தோடுகளும் அதே மாதிரியே. தேங்க்யூ.